அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபெரிவா எங்கேயாவது யாத்திரை கிளம்பணுன்னா சொல்லவே மாட்டான். முன்னாடி கிளம்ப போகிறோம், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கோ அப்படிலாம் திடீர்னு நினச்சிப்பா கிளம்பிடுவாள். சித்தம்போக்கு சிவம்போக்கும்பாலே அது பெரியவாளுக்கு தான் பொருந்தும். நினச்சிப்பா கிளம்பிடுவாள். அவளோடு இருக்கிற அந்த அணுக்க தொண்டர்களுக்கு டைமே கொடுக்க மாட்டா, அவகாசமே கொடுக்க மாட்டா. பெரியவா அரைச்சி பிடிச்சின்னு கிளம்பணும். அதனால அவள் என்ன பண்ணுவா, முதலையே எப்போதுமே ஒரு செட்டு எடுத்து வச்சுன்னு இருப்பாள். அவளுக்கு வேண்டியது, அப்புறம் பெரியவாளுக்கு என்னென்ன வேணுமோ, ஊருக்கு திடீர்னு கிளம்பினா என்ன வேணுமோ அதெல்லாம் அவள் ப்ரிப்பேர்டாகவே எடுத்து வச்சுட்டு ஒரு இதில் வச்சே இருப்பாள். டக்குன்னு கிளம்பினா எடுத்துன்னு கிளம்புறதுக்கு அப்படியே அவள் ப்ரிப்பேர்டாக இருப்பாள். அப்படி ஒரு தூரம் திடீர்னு கிளம்புறா, யாத்திரைகள்லாம் போகிறா. அப்போது திருவாரூர் போகிறா பெரியவா. திருவாரூரில் பெரியவா தங்கியிருக்கா. அந்த காலத்தில் பெரியவா ஒரு இடத்துக்கு வந்தான்னா பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணுறதுங்கிறது வழக்கம் உண்டு. இந்த பிக்ஷாவந்தனம் பண்ணுவா, பாத பூஜை பண்ணுவா, அதெல்லாம் இருக்குது இல்லையா. பாத பூஜை அந்த நாளில் 200 ரூபாயோ 150 ரூபாயோ தெரியல, அது ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தா ஒரு கட்டணம். அதுவுமே எதுக்குன்னா மடத்து மூலமாக தர்மகாரியங்கள் நடக்கணும், மடம் நடக்கணும், மடத்து மூலமாக நிறைய தர்ம காரியங்களும் வேத ரட்சணங்களும் நடக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டணம். அது கூட இல்லைன்னா பெரியவா அது கூட வாங்கிக்க மாட்டேன். அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணியிருந்தா. பிக்ஷாவந்தனத்துக்கு இவ்வளோ, 500 ரூபாயோ என்னமோ, பாத பூஜைக்கு இவ்வளோ அப்படின்னு. திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டிக்கு உறவுக்காரா ஒரு நாதியும் கிடையாது, பாவம். செல்லம்மா பாட்டின்னு பேர். கால்னா காசு கிடையாது, ஏதோ ஜீவனம் அந்த கிராமத்தில் இருந்துட்டுருக்கா. பெரியவா பக்கத்தில் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு பெரியவாளை போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், பெரியவாளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். படத்தில் மட்டுமே பார்த்துருக்கா, பெரியவாளை நேராக பார்த்ததே இல்லை இந்த பாட்டி. கணவரை இழந்தவர் இந்த பாட்டி. நல்ல இந்த மாதிரி போட்டுருப்பான், அந்த மாதிரி பாட்டி, மடிவண்ணின்ற பாட்டி. அந்த பாட்டி ஆசைப்படுறான், படத்தில் மட்டுமே பார்த்த மகாபெரிவாளை நேராக பார்க்கணுன்னு அந்த பாட்டிக்கு ஆசை. ஆனால் பணங்காசு கையில் கிடையாது. கால்னா இல்லாமல் திருவாரூர் போக முடியாது. போனாலும் மடத்தில் போய் பணம் கட்டி பாத பூஜை பண்ணணும். அதுவும் காலனா காசு இல்லாமல் ஒரு உறவுக்காராள்கிட்ட போய் வாங்கலான்னு உறவுக்காராலே ரொம்ப கிடையாது பாட்டிக்கு. யாரும் உதவக்கூடிய நிலையில் இல்லை. ரொம்ப அதே யோசனை பண்ணிட்டு பெரியவா வந்திருக்கா, பக்கத்தில் பார்க்க முடியலையே. படுத்துட்டு தூங்குறா. ஒரு நாள் ராத்திரி கனவில் பெரியவா வரா. உனக்கு என்ன பணம் தானே வேணும், நான் தரேன், நீ வா, என்னை தரிசனம் பண்ணிக்கோ. உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன், நீ தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு பாட்டிக்கு பெரியவா கனவில் வரா. மறுநாள் எழுந்தால் பெரியவா பணம் தரேன்னாலே எப்படி கொடுப்பான்னு ஒரு யோஜனையே இல்லை பாட்டிக்கு. பாட்டி பெரியவா மேலே அவ்வளோ நம்பிக்கை. பெரியவா பணம் கொடுக்க போகிறா, நம்ம பெரியவாளை போய் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க வாட்டெலாம் சொல்கிறா. பெரியவா கனவில் எனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கா, பெரியவாளை பார்க்க போகிறேன், அது தரிசனம் பண்ண போகிறேன். எல்லோரும் கிண்டல் பண்ணுற. ஆமாம், பெரியவா வர ஆளாக்கும், உனக்கு நேராக கொண்டு பணம் கொடுக்குற ஆளாக்கும்னு அக்ரஹாரத்தில் எல்லோரும் கிண்டல் பண்ணுறா அந்த பாட்டியை. எப்படி பெரியவா உனக்கு பணம் எப்படி அனுப்புவா அப்படிங்கிறா. பெரியவாளே நேராக கொடுப்பாளாக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒரே கிண்டல். கிராமங்களில் இந்த கிண்டலும் கேலிக்கும் கேட்கணுமா? அதுவும் தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் சைட்லாம் கேட்கவே வேண்டாம். ஆமாம், உனக்கு கொடுக்குறாளாக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறான். பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பாட்டி பெரியவா மேலே இருக்கிற நம்பிக்கை, பெரியவா பணம் கொடுப்பா, நம்ம போகிறோம், பெரியவாள் தரிசனம் பண்ண போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போலேருந்தே சந்தோஷம் பாட்டிக்கு. ஏன்னா பணம் கொடுக்க போகிறா பெரியவான். இப்படியே பெரிய பாட்டியோட நம்பிக்கை எப்படி
ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்படி பெரியவா நிறைவேற்றுறான்னா, பாட்டிக்கு ஒரு மணி ஆர்டர் வருது. செல்லமாப்பட்டி உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்குங்கிறது எல்லாம் அக்ரஹாரத்தில் ஒரு போஸ்ட்மேன் வந்து கிராமத்தில் எழுத்தாப்பில் பக்கத்தாத்தில் எல்லா திண்ணையிலேருந்து பார்ப்பாளே, செல்லமாப்பட்டி குழந்தைகள்னு சொல்லுது, உனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு யாரா மணி ஆர்டர் அனுப்புகிறான்னு பெரியவா பாட்டி வந்து பார்க்குறா. பெரியவா அனுப்பிச்சிருக்கோளோ ஒரு வேளை அப்படின்ட்டு போஸ்ட்மேன் கையெழுத்து போடுங்கன்றான். கையெழுத்து போட்டு யாருப்பா அனுப்பிச்சிருக்கா எனக்குன்றா. அது தெரியலங்க, அனுப்பிச்சது வந்து ஃப்ரம் அட்ரஸே இல்லை, ஆனால் ஸ்டாம்ப்பு குத்தினதை வச்சு காஞ்சிபுரத்துலேன்னு வந்திருக்குன்னு மட்டும் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் போயிடுறான். காஞ்சிபுரத்துலேருந்து பெரியவா தான் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு பாட்டிக்கு ஒரே நம்பிக்கை. யார் அனுப்பிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த 200 ரூபா வருது. அந்த 200 ரூபா பணத்தை எடுத்துட்டு திருவாரூருக்கு போய் பெரியவா கேம்புக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. பாத பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கியிருக்கிறதுக்காக பெரியவா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா கேட்குறா, என்ன நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருத்தோன்னு அப்படிங்கிறா. சங்கரா பரமேஸ்வரா எனக்கு பணம் வந்துச்சு, என்னை வந்து தரிசனம் பண்ண சொல்லி எனக்கு இப்படி ஒரு ஒரு அனுகிரகமா அப்படின்னு பாட்டி நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா நான் தான் அனுப்பிச்சேன், எதுவுமே பெரியவாளும் சொல்லலை. பெரியவா அனுப்பினாலும் தெரியாது. ஆனால் பாட்டிக்கு 200 ரூபா வந்து மணி ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அது யார் அனுப்பிச்சான்னு தெரியாது. பாட்டி பெரியவா தான் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு மனசில், பெரியவா தான் அனுப்பிச்சிருக்கா, பெரியவா யார் மூலமாக அனுப்பிச்சாலோ என்னமோ தெரியாது. அது வந்து ஒரு மாயஜாலமாக இருக்குது. பெரியவா நினச்சா என்ன வேணால் பண்ணலாமே. அது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு மணி ஆர்டர் பாட்டிக்கு 200 ரூபா. அது வந்து பெரியவா அனுப்பிச்சாங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, பெரியவா வந்து இந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணும்போது கேட்குறா பத்தியலா, என்ன உன் ஆசையெல்லாம் பூர்த்தி எடுத்தணும் அப்படின்னு கேட்குறா பெரியவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அமிச்சேன், உன் ஆசையை நிறைவேற்றுக்கிறதுக்காக நான் தான் உனக்கு அமிச்சேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாள்ல பெரியவா. அதுதான் பெரியவா. சர்வவியாபி சர்வங்கன். அவர் நினச்சா முடியாத காரியம் என்ன சொல்லுங்க. அந்த பாட்டிக்கு ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை பாட்டிக்கு அப்படி ஒரு அனுகிரகம் அந்த மகான் இல்லையா. எங்கேயோ யாரோ வீட்டிலேருந்து வேண்டிக்கிறா. அந்த பாட்டி படத்துக்கு பூஜை பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு இது பாட்டி ஆசைப்படுறான்னு எங்கேருந்து தெரியறது பாருங்க பெரியவாளுக்கு. அதுதான் பெரியவா வந்து சர்வ வியாபி சர்வங்கன்னு நமக்கு புரியறது இல்லையா. பேர்பட்ட அனுகிரகம் அந்த பாட்டிமாக்கு திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு திருப்தியாக சந்தோஷமாக பிரசாதம் வாங்கிட்டு பெரியவா எனக்கு அமிச்சா, எனக்கு பணம் அமிச்சா, என்னை பெரியவா பணம் அமிச்சு என்னை பார்க்க சொன்னால் நான் பெரியவா பணம் அமிச்சு தான் வந்திருக்கேன்னு தன் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அதே நினைப்போடையே ஊருக்கு திரும்பி போனாலாம் பாட்டி. அப்படி ஒரு அனுகிரகம் அந்த ஏழை பாட்டிக்கு. ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமா.